ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே போட்ட ஒரு சாம்பார். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். மற்ற நம்ம புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ லைட்டாக அந்த கலர் மாறும் இல்லையா, அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது தக்காளி ஒரு 2 தக்காளி நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி மாங்காய் எல்லாமே சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால தக்காளி அதிகமாக சேர்க்கல, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த காய்கறி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா, தண்ணி எல்லாமே நம்ம சேர்க்கணும். இப்போ இது ஜஸ்ட்டு சும்மா கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு, காரப்பொடி இருக்கு இல்லையா, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் சாம்பார் பொடி தனியாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் எதுவாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் அந்த அளவு பார்த்துக்கோங்க. அந்த காரத்துக்கு தகுந்தாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு கொஞ்சமாக புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்துக்கோங்க, எந்த அளவு தண்ணி வேணுமோ அதையுமே சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கொதித்து நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் தேங்காய் நான் சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் தேங்காய் சேர்க்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எப்பயுமே தேங்காய் இல்லாமல் சாம்பார் வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பத்தை தேங்காய், அது கூட கொஞ்சமாக ஜீரகம், 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மட்டும் தான் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் திரியாக இருந்தால் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு அதை நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்க்குறதோட குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் உங்களுக்கு அந்த குழம்புல நல்லா இறங்கி இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவர் அவங்களுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ மறுபடியுமே இதை லைட்டாக ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இது நல்லா கொதித்து வரும்போது இப்போ இந்த டைமில் மாங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ மாங்காவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்து அந்த புளிப்பு ரொம்ப அந்த குழம்புல இறங்கிடும். ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஸோ மாங்காய் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4லேருந்து ஒரு 5 துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பெரிய பெரிய துண்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா அந்த மாங்காய் கரைஞ்சி போயிடும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப புளிப்பாகவும் ஆயிரும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்பில் நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன், ஜீரகம், அப்புறம் ஒரே ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இதெல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் சொல்ல மறந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு அந்த பருப்பை சேர்த்துக்கோங்க.
ரொம்ப வந்து குழு குழுன்னு கரைச்சி விடுற மாதிரி வேண்டாம். ஓரளவுக்கு அந்த பருப்பு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேஜ் லைட்டாக மசிச்சு விட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. சும்மா மொரக்கூடி வரும் இல்லையா? அந்த பொங்கி வர ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அப்புறம் தாளிப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு கம கமன்னு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வெந்தயம்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால நான் இதில் வந்து சேர்க்கலை. இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு அந்த வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா தாளிப்புக்கு அந்த மாதிரி நீங்கள் வதக்கி சேர்த்திங்க அப்படின்னா மட்டும்தான் நல்ல ஒரு வாசனை வந்து உங்களுக்கு அந்த சாம்பாரில் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நல்ல வெங்காயத்தோட கலர் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இதெல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாளிப்பை வந்து சேர்த்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.